ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ஓப்போல ரெனோ 12 ப்ரோ அண்ட் ஓப்போல ரெனோ 12 இந்த ரெண்டு மாடலும் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அஃபிஷியலாக இந்தியாவில் இன்னும் சேல்ஸுக்கும் வரல. உங்களுக்கு லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12, அதாவது நம்ம இந்தியன் 2 லான்ச் ஆகுதுல அதே சேம் டேட்ல லான்ச் ஆகுது. நமக்கு அதுக்குள்ள இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி நமக்கு டெமோ கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ள பீஸ் என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அண்ட் ரிவ்யூ ஆல்சோ பார்க்கலாம், தமிழ்லேயே பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண போற பீஸ் பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 12 ப்ரோ. இது 5G ஃபர்ஸ்ட் ஏஐ டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஏஐ டெக்னாலஜி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி கேமரா முதற்கொண்டு ஃபுல்லாக எடுத்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி உள்ள இருக்க கலர் எப்படி இருக்கு, உள்ள என்ன மாதிரி ஃபிஷிங் கொடுத்துருக்காங்க சொல்லி லைட் இன்ட்ரோ பார்க்கலாம். பாருங்க, ஓப்போ ரெனோ சீரிஸ்னாலே ஒரு ஃபிளாக்ஷிப் சீரிஸ் தெரியும். ஃபோன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. உங்களுக்கு டபுள் ஃபினிஷிங்ல உங்களுக்கு ரொம்ப அழகாவே கொடுத்துருக்காங்க. ஃபோன் கலரும் ஆல்சோ லுக் ஆல்சோ வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு இது ஃபோன் ஃபர்ஸ்ட் லுக். உங்களுக்கு அடுத்து உள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம். பாருங்க, உள்ள ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள இம்பில்டா ஆஸ் யூஷுவல் கொடுக்குறதா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று, அது கூட இன்க்ளூடா உங்களுக்கு சிம் எஜெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் உங்களுக்கு சூப்பர் ஹுக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஹுக் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் சூப்பர் ஹுக் சார்ஜர் வித் டைப் சி ஒரு டேட்டா கேபிள் ஆல்சோ உங்களுக்கு இம்பிள்டா கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபோனு. அடுத்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்போ ரெனோ 12. உங்களுக்கு இதுவும் ஏஐ ஃபோன் தான். 5G இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. இதுவும் டபுள் ஷேட் ஃபினிஷிங்ல சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு டபுள் ஷேட் ஃபினிஷிங்ல ஒரு ரெயின்போ மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு டபுள் ஷேட் அடிக்கும் போது உங்களுக்கு ஷேக் பண்ணும்போது தெரிஞ்சு பாருங்க டிஃப்ரெண்ட். உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இது ரெயின்போ மாதிரியே இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. இதுல உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு இம்பிள்டா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று அண்ட் சிம் எஜெக்டர் ஒன்று அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதுலயும் 80 வாட்ஸ் சேம் சூப்பர் ஹுக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்லாம் செம்ம ஸ்பீடா இருக்க போது. அது போக டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் டீடைலாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ தனியாக இம்பிள்டா உங்களுக்கு போடுறேன். அதை க்ளோஸ் அப்ல ஷார்ட்ல போடுறேன் பாருங்க. பண்ணி ஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நான் ஃபோன் அன்ட்ராப் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் இந்த ஃபோனோட கலர் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், சன்செட் பிங்க் இந்த கலரு. ஃபோனோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பின்னாடி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. சன்செட் கலரில் 2 கலர் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஃபீல் ஆகுறது தெரியும். பின்னாடி 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா பம்பில் நார்மலாக நம்ம ரியல்மி ஃபோன்ஸ்லையும் பார்த்துருக்குறோம். பழைய ஃபோன்ஸில் எல்லாமே வாட்ச் டயல் கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு டயல் ஃபினிஷில் பம்பு கொடுத்துருக்குறாங்க. ஃபினிஷை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே பதியலை. குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டோர் தான், பட் நல்ல குவாலிட்டியான டோராக இருக்குது. ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங்கில் ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட்டில் சூப்பரான குவாலிட்டி டோர்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 6.7 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கிடச்சிருக்கு. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்துட்டிங்கன்னா 93:2, அதனால் கொஞ்சம் பெசல்ஸ் தெரிய தான் செய்யும். இது வந்து எட்ஜ் ஸ்க்ரீன் டிஸ்பிளே 3D கர்வ் கொடுத்துருக்காங்க. எட்ஜ் ஸ்க்ரீன் ஃபோன் தான். இதுக்கு அடுத்த 12 ப்ரோ ரெனோ 12 ப்ரோவில் என்ன அட்வான்ஸ்னா இந்த 3D கர்வ் கிடையாது. அதில் கொஞ்சம் டெக்னாலஜி கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கர்வ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ப்ரோவில். இந்த ஃபோனில் உங்களுக்கு 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைடில் வந்து ஆர்மர் பாடி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஃபோன் வந்து ஆப் சீரிஸ்லேயே நம்ம ஆர்மர் பாடி நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த ஃபோன்ஸ்லேயுமே ஆர்மர் பாடி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃபோனோட சைடில் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான மெட்டல் ஃப்ரேம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மேலே பார்த்துட்டிங்கன்னா செகண்டரி ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் டிடிஎஸ் டால்பி அட்மாஸ் அதை முதற்கொண்டு சப்போர்ட் இருக்குது. செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ரெனோ 11ல் நம்ம செகண்டரி ஸ்பீக்கர் கிடையாது, அது மிஸ் ஆச்சு. அது கொஞ்சம் அதிலிருந்து இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான விஷயம். செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது செகண்டரி மைக். ஐஆர் பிளாஸ்டர் நமக்கு ரெமோட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் அண்டு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்துட்டிங்கன்னா ப்ரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர், சி டைப் சார்ஜிங் இன்புட்டு அண்ட் சிம் எஜெக்டரு. சிம்மை வந்து டியூவல் சிம் மட்டும்தான், ஹைப்ரிட் சிம் கொடுத்துருக்காங்க. அண்டு மைக் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃபினிஷை பொறுத்த வரைக்கும்
முன்னாடி நம்ம பார்த்துருக்குற அதே ஃபோன் ஃபினிஷில் இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்னால ஃபோனோட லுக்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கையில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஃபோன் வந்து ப்ரீமியம் ஃபீல் ஆகுது. நம்ம எஃப் சீரிஸில் இருந்து இது கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் ஆகிற அளவுக்கு சின்ன சின்ன கட்டிங்ஸ் அண்டு சின்ன சின்ன டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறது ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, ஆல்ரெடி நம்ம பின்னாடி பேக் கேமரா பார்த்துட்டோம். ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேக்கு உள்ள பஞ்ச் ஹோலில் கேமரா மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஸ்பிளேக்குள்ளே மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபோன் ஆன் பண்ணுறேன். ஃபோன் ஆன் பண்ணி ஃபோனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபோன் ஆன் பண்ணிட்டேன். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஹெச்டியில் 3D ஃப்ளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பிரைட்னஸை பார்க்குறீங்க, சூப்பரான குவாலிட்டியில் சூப்பர் ஸ்மூத் டிஸ்பிளே இருக்குது நமக்கு. அண்ட் இதோட டிஸ்பிளேல 1.0 பில்லியன் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதிகமான கலர் இந்த டிஸ்பிளேல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு அடிஷ்னல் ப்ரொடக்ஷனாக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிள் குஷன் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு குஷன் மாதிரி ஒரு சம்திங் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ஃபோன் ஆர்மர் பாடியோட கொடுத்துருக்கனால கொஞ்சம் ரகட்னஸை தாங்கணும் அப்படிங்கிறனால குஷன் டிசைன் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனால இதில் குஷன் இருக்கிறது தெரியும். அது எதுக்காகனா ஃபோன் கீழே இம்பேக்டில் கீழே விழுதுன்னா அந்த குஷன் டிசைனால் உங்களுக்கு ஃபோனோட இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஃபோன் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். அப்புறம் இந்த ஃபோனுக்கு உள்ளே போயிட்டு நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் டைமென்சிட்டி 7300 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 673Kக்கு மேலே இருக்குது. அதனால இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியான ப்ராசஸாகவும் இருக்க போகுது. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 14லையும் கலர் வைஸ் 14.1லேயே ரன் ஆகுது. கலர் வைஸை பற்றி நமக்கு நல்லாவே முன்னாடி ஃபோன்ஸில் பார்த்துருக்கணும். இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் வைஸில் ஏஐ டெக்னாலஜியோடு இருக்கிறதுனால கேமராலையும் சரி அண்ட் சில எடிட்டிங்லேயும் சரி இந்த ஃபோன் வந்து அட்டகாசமாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. சில ஏஐ டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபோனில் ஏஐயில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏஐ எரேசர் 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்டில் தேவையில்லாமல் இருக்கிற ஒரு பர்சன் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்டு சாம்சங் ஃபோன்ஸ்லலாம் நம்ம ஆல்ரெடி இந்த ஏஐ எரேசரை பார்த்துருக்கோம். அந்த ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஏஐ எரேசிங் வந்து ரொம்பவே அட்டகாசமாக பண்ணுது. நான் அது உங்களுக்கு சாம்பிள் வீடியோவில் கூட காட்டுறேன். ஏஐ கரெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக அந்த ஃபோனில் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஏஐ இமேஜ் மேட்டிங் இது உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் நிற்கிற பிளேஸில் நியூவாக ஒரு ப்ராடக்டை கொண்டு நீங்கள் மேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இதில் ஏஐயில் பண்ணிக்கலாம். ஏஐ ஸ்டூடியோவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ஃபேஸ் எல்லாம் எடிட்டிங் பண்ணுற மாதிரி ஏஐ ஸ்டூடியோ கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சம்திங் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்னும் சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது நான் கண்டினியூஸாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 5000 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனை பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். கம்பெனி கொடுக்குற நார்ம்ஸ் படி இந்த ஃபோன் 80 வாட் ஸ்வூப் சார்ஜரை யூஸ் பண்ணி 18 மினிட்ஸில் 48% சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் 50 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் உங்களுக்கு அதிகபட்சமாக 4 இயர்ஸுக்கு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி கம்பெனி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரியோட ஸ்டாண்ட் பையும் 2 டேஸுக்கு இருக்குன்னு சொல்லி கம்பெனி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக நம்ம இந்த ஃபோனோட கேமரா ஸ்பெக்கெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி நம்ம 3 கேமரா செட்டப் இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சோனி சென்சாரில் LYT600 OIS ஸ்டாண்டர்டோட கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் சோனி சென்சார் கேமரா கொடுத்துருக்கிறது. அண்ட் செகண்டரி கேமரா ஒரு 8 MB வைட் ஆங்கிள் கேமரா IMX355 கொடுத்துருக்காங்க. அதுவுமே சோனி சென்சார் தான் அப்படிங்கிறப்போ செகண்டரி கேமரா வைட் ஆங்கிளும் நல்லா இருக்க போகுது. தேர்டு சென்சார் ஒரு மேக்ரோ சென்சார் 2 MP கொடுத்துருக்காங்க. அந்த தேர்டு சென்சார் ஒரு ஆர்டினரி சென்சார் தான் ஓகே. அண்ட் ஃப்ரண்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 32 MPக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். இந்த ஃபோனோட அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் நம்ம சில இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் ஏஐ லிங்க் பூஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏஐ லிங்க் பூஸ்ட் யூஸ் பண்ணி என்ன ஆகும்னா உங்களுக்கு நார்மலாக மற்ற ஃபோன்ஸில் கிடைக்கிற சிக்னல்ஸோட இந்த ஃபோன்ஸில் 4G and 5G ரிசப்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏஐ ரிசப்ஷன் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு க்ரௌடட் என்வரான்மெண்ட்டில் இருந்தாலும் ஏஐ லிங்க் பூஸ்ட் மூலமாக உங்களுக்கு அதிகமான ரிசப்ஷன் உங்கள் ஃபோனுக்கு மட்டும் நெட்வொர்க் ரிசப்ஷன் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு திங் பேக்கான் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பேக்கான் லிங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபோனுக்கு சிம்மும் தேவையில்லை, நெட்வொர்க் வைஃபையும் தேவையில்லை. எந்த ஒரு நெட்வொர்க்குமே இல்லாமல் பேக்கான் லிங்க் யூஸ் பண்ணி ஓப்போ டு ஓப்போ ஃபோன்ஸை
ஒரு சம்திங் ஒரு 50 மீட்டர் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வித்தவுட் நெட்ஒர்க்கு வைஃபை இல்லாமல் கனெக்ட் பண்ணிக்க முடியும். மெசேஜ் பண்ணவும் செய்யலாம், காலும் பண்ணலாம். பெக்கான் லிங்க் நம்மளோட வைஃபையும் ப்ளூடூத்தையும் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது புது டெக்னாலஜி, ஃபஸ்ட் டைம் இது கொண்டு வந்திருக்காங்க பெக்கான் லிங்க். அண்ட் 80 வாட் சார்ஜர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதோட ப்ராசரை பற்றி ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஃபோனில் இன்னொரு விஷயமா ஸ்பிளாஷ் டச்சும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பிளாஷ் டச்னா நம்ம முன்னாடி இருக்கிற ஃபோன்ஸ்லாம் கை ஈரமாக இருந்துச்சுன்னா ஃபோன் டச் பண்ணோம்னா டச் ஒர்க் ஆகாது. பட் இந்த ஃபோனில் அந்த மாதிரி இல்லை. ஸ்பிளாஷ் டச் இருக்கிறதுனால நீங்கள் ஃபோன் ஒரு மழை பெய்கிற என்வரான்மெண்ட்லையும் சரி, ஒரு ஈரமாக இருக்கிற கையோட என்வரான்மெண்ட்லேயும் நீங்கள் அடிஷ்னலாக உங்கள் ஃபோனை ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நம்ம சாம்சங் ஃபோனில் பார்த்த மாதிரி ஃபோன்லேயும் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அண்டு சில ஒரு ஏஐயில் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டோட சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருக்குறாங்க. அண்டு இந்த ஃபோனோட கேமராவை இப்போ நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி ஃபோன் கேமராஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க க்ளோஸர். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் LYT 600 சென்சாரில் ஒரு ஹை ரெசல்யூஷனில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபோன் ஒரு ஏஐ கேமரா ஃபோன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபோனோட ஃபோட்டோ குவாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. சூப்பரான குவாலிட்டி ஃபோட்டோஸ் கிடைச்சிருக்கு. ராஜா கண்ண முடியுங்க. இஸ் த மெயின் கேமரா ஃபோட்டோ. அப்புறம் ப்ராசஸிங்க்கு அப்புறம் இப்போ கொடுக்குற அவுட்புட்டு ஃபோனில் சூப்பர் சேச்சுரேட்டடாக அழகான ஃபோட்டோஸ் கொடுக்குது. இதில் உங்களுக்கு வைட் ஆங்கிள் சோனி சென்சார் கேமராவில் நான் கவர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஆங்கிள்ஸில் ஃபோட்டோஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க, தெரியும். இது ஒரு வைட் ஆங்கிள் ஃபோட்டோ. ஜஸ்ட் இதுலேயுமே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏரியா ஆஃப் கவரேஜும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் போர்ட்ரேட் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. போர்ட்ரேட்டில் 1x 2x ரெண்டுமே இன்சென்சாரில் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். 1xல் கிளிக் பண்ணியிருக்கிறேன். செம்ம ப்ராசஸிங், எந்த ஒரு கட்டுமே இல்லை. எட்ஜஸ் எல்லாமே சூப்பர் கிளியராக ப்ராசஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சேச்சுரேட்டடாக சூப்பராக ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுது. போர்ட்ரேட்டில் உங்களுக்கு 2xல நம்ம ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும். அது இன்னும் க்ளோஸராக இன்னும் சூப்பராக உங்களுக்கு கவர் பண்ணுது. ஓகே, போர்ட்ரேட்டில் நம்ம 2x ஃபோட்டோ கிளிக் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். எட்ஜஸ் கரெக்ஷன் எல்லாமே போர்ட்ரேட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெகுலர் ஃபோட்டோஸை பார்க்குறதோடையும் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக சேச்சுரேட்டடாக அழகாக இருக்குது. இதெல்லாமே இந்த ஃபோனில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் தான். போர்ட்ரேட் சாம்பிள்ஸ் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கிறேன். இந்த ஃபோனில் ஏஐ எரேசர் இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் ப்ளஸ்னே சொல்லுவேன். நார்மல் ஃபோன்ஸ்லலாம் ஏஐ எரேசர் கொடுத்துருக்குறாங்க, பட் இந்த அளவுக்கு இல்லை. ஒரு ஃபோட்டோஸ் நான் இப்போ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இது இந்த ஃபோனில் இப்போ இவரோட ஃபோட்டோக்கு பேக்கில் இன்னொருத்தர் இருக்கார். அவரை நம்ம ஏஐ எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணலாம். எப்படி ரிமூவ் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், அது ப்ராசஸ் பண்ணுது. இதுவே மற்ற ஃபோன்ஸில் இருக்கிறதோட இந்த ஃபோன்ஸில் என்ன ஸ்பெஷலுங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். ரிமூவ் பீப்புள் கொடுத்துட்டேன். இது ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆஃப்டர் ப்ராசஸிங் நீங்கள் செக் பண்ணுறீங்க. மற்ற ஃபோன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ஜஸ்ட் பெயிண்ட் ஓவர் தான் பண்ணோம். பட் இந்த ஏஐ எரேசர் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ செக் பண்ணுவீங்க. ஆஃப்டர் ரிசல்ட் நீங்கள் பாருங்கள். இது ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் அப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள், தெரியும். பின்னாடி உங்களுக்கு நான் அந்த ஃபோனில் அவரோட இருந்த பேக்ரவுண்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அதுவாக ஆர்கனைஸ் பண்ணி அது மேலே இருந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி இதில் கீழே வச்சுக்கிச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அவர் அந்த இடத்துல ஒரு பார்டர் வரணும் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கீழே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்க ப்ராடக்ட்டை வச்சு அது கம்பேர் பண்ணி வச்சுக்கிச்சு. இதை நம்ம கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரியும். ஏஐ எரேசர் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் சாம்சங் ஃபோனில் ஏஐ எரேசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு அவுட்புட் எனக்கு கிடைக்கல. இதில் கொடுத்துருக்க ஏஐ வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி, சூப்பரான ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு நான் சொல்லுவேன். சூப்பராகவே பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஃபோனில் அடுத்து வீடியோஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோஸ் உங்களுக்கு ஜஸ்ட் செலக்டிங் 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 1080pல 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். கேமரா மோட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ மோட்ஸ் எல்லாத்தையும் எல்லா ஃபோன்ஸ்லையும் ரெகுலராக உள்ளதான். அடிஷ்னலாக இந்த ஃபோன்ஸில் சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ கொடுத்துருக்குறாங்க. மேக்ரோ வீடியோ, டியூவல் வீடியோ, அதெல்லாம் நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் உள்ளது தான். இப்போ ஒரு ஹை ரெசல்யூஷன் மெயின் கேமராவில் நம்ம கிளிக் பண்ணி
எவ்வளோ எம்பியில் ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 50 எம்பியில் நம்ம செக் பண்ணி பார்ப்பேன். LYT 600 சென்சாரில் நான் ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோட டீட்டெயில்ஸ் எதுவும் நீங்கள் பாருங்கள். ஃபுல் ரெசல்யூஷனில் சூஸ் பண்ணுறப்போ நான் மினிமம் 10 மீட்டருக்கு மேலே அப்பார்ட்டில் இருக்க திங்ஸோட லெட்டர்ஸையுமே ஈஸியாக படிக்கிற மாதிரி அவ்வளோ கிளியராக அந்த டீட்டெயில்ஸோட ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோட சைஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10 MP வரைக்கும் நல்ல குவாலிட்டியான இமேஜஸ் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபோன்னு நான் சொல்லுவேன். ஜஸ்ட் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னாலும் சேம் தான். ஃப்ரண்ட் கேமராலே நமக்கு போர்ட்ரேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபோட்டோஸ்லேயுமே 1x வைட் ஆங்கிள் 1x 2xல உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்குறாங்க. போர்ட்ரேட்லேயும் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். இதெல்லாமே ஓல்டு சீரீஸில் கிடையாது. போர்ட்ரேட்டில் சிங்கிள் மோடில் வரும். பட் ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட்டில் இந்த ஃபோனில் டியூவல் மோடு வருது, நல்ல விஷயம். அதே மாதிரி கேமராலையும் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம். வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராலையுமே இந்த ஃபோன்ஸில் 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பார்த்துட்டிங்கன்னா 4Kல உங்களுக்கு 30 frames per second வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம இந்த ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ரீமியம் ஃபோனுக்கான தேவையான ஃபியூச்சரை நான் அதை வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 30 frames per secondல 4K வீடியோ கொடுக்குறதுலாம் ஒரு ப்ரீமியம் ஃபோன் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஃபீல் கொடுக்குது. இன்பில்டாகவே கலர் வைஸ் 14ல் ரன் ஆகிறதுனால எந்த ஒரு ப்ளோட்வேர் அதிகமாக இருக்கிறதையுமே நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும், கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆனது. கேமரா ஒரு பெஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். வித் ஏஆர்எஸ் ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீலாக இருக்குது. இந்த ஃபோனோட லான்ச் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்மிங் ஜூலை 12 வந்து லான்ச் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 12ல் ஒரு வேரியன்ட் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 8256 மட்டும்தான் ஒரே வேரியன்ட்டு. அடுத்த ஃபோனில் 2 வேரியன்ட் வருது. 12 Proல 2 வேரியன்ட் வருது. இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 33லேருந்து 35க்குள்ளே நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னும் இந்த ஃபோனோட ப்ரைஸஸ் இன்னும் வரலை. லான்ச்சிங் டேட் அன்னைக்கு நம்மகிட்ட ஃபோன் வாங்குறவங்களுக்கு எல்லாமே அட்டகாசமான ஆஃபரோடையும் சூப்பர் கிஃப்டோடையும் நம்ம வந்து ஃபோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் A to Z நான் உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் நினைக்கிற நீங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நான் கான்டாக்ட் டீட்டெயில் தரேன். கான்டாக்டில் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃப்ரீயாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ கிஃப்ட்ஸோடையும் வாங்கிக்க முடியும். நல்ல ஆஃபர்ஸோடையும் சூப்பரான கிஃப்ட்ஸோடையும் ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக வீரவேல் மொபைல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வீரவேல் மொபைலை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.